ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 மேக்ஸ் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் 1.3 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி thousands ஆர் தேர் இன் 1 lakh? என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஹவு மெனி thousands ஆர் தேர் இன் 1 lakh? 1 lakhல எத்தனை thousands இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மெனினா என்னது? எத்தனை எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட 100 ரூபி நோட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் சேஞ்ச் வாங்கணும். இன்னொரு ஆள்கிட்ட 10 ரூபி நோட்டு இருக்குது. ஃபுல்லாகவே 10 ரூபி நோட்டு தான் இருக்குது. இங்கே 100 கொடுத்துட்டு 10 ரூபி நோட்டு வாங்கணும். எத்தனை நோட்டு வாங்குவீங்க? எத்தனை நோட்டு வாங்குவீங்கன்னா, இந்த 100 10ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 100 டிவைட் 10. இப்போ இந்த 10க்கு 0 கேன்சல் ஆகி பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 10. அப்போது 10 ரூபி நோட்டை நீங்கள் 10 நோட்டாக வாங்குவீங்க. அதுதான் உங்களுக்கு 100 ஆகும். இதே மாதிரி தான் இது உங்களுக்கு சின்ன நம்பராக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. 1 lakh. அப்போ 1 lakh எப்படி எழுதிக்கலான்னா, பிளேஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு தெரியணும். ஃபஸ்ட்டு என்னது? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 1 lakh. அப்போது ஒன்ஸில் 0, டென்ஸ், 100, 1000, 10,000, 1 lakh. இப்போ 1 lakhக்கு மொத்தம் 50 வரணும். இப்போ இந்த 1 lakhை நம்ம எதால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்? 1000ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1 lakh டிவைடட் பை 1000. 1 lakh எழுதிக்கலாமா? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 1 lakh டிவைடட் 1000. 1000 உங்களுக்கு தெரியும் 30. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 10க்கு 10, இந்த 10க்கு 10, 10க்கு 10. அப்போ பேலன்ஸ் என்ன வருது? 100,000. 1 lakhக்கு எவ்வளோ 1000? 100. அப்போ ஆன்சர் என்னது? 100. அப்போ நீங்கள் 1 lakh வாங்கினீங்கன்னா 1000ல் எத்தனை நோட்டு இருக்கும்னா 100 நோட் இருக்கும். அவ்வளோதான் அந்த சம். இதில் வேறு எந்த மாதிரி சம் கேட்டாலும் நீங்கள் என்ன தான் பண்ணணும்? டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். தேங்க்யூ.